அம்மால இறங்கி நவுத்துறாடா ஒன்றானவன் குருவில் இரண்டானவன் வராம பொட்டியாராயிரு பாவடை கட்டிக் கொண்டிருக்கின்றாரே அழகாக இருக்கின்றாரே இந்த பெண்மணி. அயல்நாடு பட்ட படிப்புகள் அன்பு தம்பி, ஆரோக்கிய தம்பி, ஒரே தம்பி, ஒப்பற்ற தம்பி முத்து வணங்குகிறேன். தம்பி என்றுமே நீ நலமோடு இருக்க வேண்டுமடா. ஆமாம், அயல்நாடு சென்றாய், அனைத்து பட்ட படிப்பு முடித்து விட்டாய். சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நான் பயின்ற கல்லூரியில் உடைய அன்பு தம்பிதான் முதல். உங்களை பார்த்து விட்டேன். ஆமா, நம்ம பெற்றெடுத்த தாய் தந்தை எங்கே? ஆண்டா, தாய் தந்தை இருவரையும் நாட்டு பரப்பை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு இருவரும் காசி யாத்திரை சென்று விட்டார்கள். இந்த சத்தியமணி நாட்டுக்கு மன்னனாக முடிசூட்டிக் கொண்டிருக்கிறார். நீண்ட நாளாக என்றிருந்த எண்ணம் என்றே நிறைவேறிக்கின்றது. அந்த கண்குள்ளா காட்சியை பார்க்க முடியவில்லையே என்ற மன வேதனையோடு இருக்கின்றான். அப்புறம் கொரோனா டைமுங்க. அப்படியா? சொல்லல. அப்படியா? ஆமா, நம்முடைய அரண்மனை சின்ன வயதில் துள்ளி குதித்து விளையாடி இருக்கின்றேன். அழகான சிலை ஒன்று இருக்கின்றது. இந்த சிலையை எங்கிருந்து கொண்டு வந்தீங்க? யாரும் கொண்டாடலப்பா. 1050 ரூபாய் கட்டி இந்த பாவி நான் தான் எடுத்தாந்து. இந்த சிலைக்கு மதிப்பு வெறும் 1050. சிலையில் அதிக ஓட்டைகள் இருக்கு. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? சிலன்னு இருந்தா ஓட்டை இல்லாமையா இருக்கும். இந்த அழகான சிலையை செதுக்கிய ஒளி எப்பேற்பட்ட முடியாது. அது கூர்மையான ஒளியாகத்தான் இருக்கும். அது ஒளி இருக்கிறவன் பேசணும். நீங்க ஒளி இல்லாத ஆள் எப்ப பார்த்த ஒளி சொல்லலாம். அடா, இந்த சிலையை எங்கிருந்து கொண்டு வந்தீங்கடா? இந்த தங்க சிலை தான்டா என் மனைவி கட்டளையிடா. தம்பி இருக்காருங்க. ஐயோ தம்பி, வட புழு என்ன பண்ணலாம்? அது அண்ணன் அண்ணி பண்றாங்களே, இப்பதான் பண்ணலாம். ஏய், என்னடி பேசுற அக்கா? சின்ன வயசுல நம்ம அப்பா அம்மா விளையாட்டுலாம் வரலாம். யார் அப்பா? யார் அப்பா? சொல்றேன். அண்ணியா? இப்படி அழகு தேவதை எனக்கு அண்ணியாக கிடைக்க போன ஜென்மத்தில் புண்ணியம் அல்லவா செய்திருக்க வேண்டும். குடும்பத்தில் குத்து விளக்கடா என் மனைவி. நலமோடு இருக்குது. நம்ம புண்ணியத்தில் இருக்கணும். பத்தினியடா, பத்தினியின் மறு பிரிவீரா என் மனைவி. பத்தினியும் இந்த கூழமந்தல்ல காயில கணக்கு எடுத்தா தான் தெரியும். போய் சொல்லலாமா? கொட்டா விட்டு வெளியே போலடா. சரிடா, உங்களை பார்த்து விட்டேன், அண்ணியை பார்த்து விட்டேன். நம்முடைய ஒரே தங்கை, ஒப்பற்ற தங்கை முத்தழகி எங்கே? பொம்பளை நோயா ஒன்னு இன்ஸ்டால்மெண்ட்ல 1000. ஒரே தங்கை, ஒப்பற்ற தங்கை முத்தழகி எங்கே என்று கேட்டது பாரு. நீ அது என்ன நடந்தது? என்ன வார்த்தை கேட்டுட்டீங்க? சொல்லுங்க. முத்தழகி இருக்கல்ல என் தங்கச்சி, அவ பாடசாலையில பயிலும் பொழுது அவ பாடசாலையிலே ஏதோ ஒரு பையனை அவ கூட்டிக்கிட்டு ஓடிட்டா. தங்கச்சி வெளியே எடுத்து போனதுக்கு நான் என்னப்பா பண்ணுவேன்? அண்ணி கூறுவது அனைத்து உண்மையா? தம்பி, சிவசா
ஐயோ 500 ரூபாய்க்கு நெய்றானா 1000 ரூபாய்க்கு நெச்சுங்கறாமா பையன். தம்பி இந்த 10 தெய்வம் அனைத்து சொல்வது இவன் மீது சத்தியமாடா. நான் நினைக்க மாட்டேன் அனைத்துமே இந்த பாவி மீது சத்தியமா உண்மைப்பா. இது யாரு பெத்த பிள்ளையோ வரவங்க போறவங்களா சத்தியம் பண்றாங்களே. இன்னைக்கு இருக்குமா இல்ல இந்த இடம் போயிடுமான்னு தெரியலையே. நல்ல நாளா இருக்குமா என்ன போய் சேர்த்துட்டியா? நீங்களே வாங்கி போங்க. என்னை விட அவன் மீது பாசத்தை காட்டு அன்போட வளர்த்தவன் நீங்கள் தான். இப்படிப்பட்ட அன்பு அண்ணனுக்கு துரோகத்தை செய்து விட்டாலே படுபாவி. தம்பி நான் மட்டும் நாட்டில் இருந்திருந்தா அவளை வெட்டி கூறப்பட்டு ஆமா வெளிநாட்டுல அவர் போய் ஏறிக்காடு வச்சு தவறு செய்தவள் தானே தண்டனை அனுபவித்து நாட்டை விட்டு ஓடிவிட்டாள். இருந்தாலும் என் தம்பியாக நீ வந்து விட்டாய். தம்பி நான் இருக்கும்போது நீ இருக்கும் போது எனக்கு என்னடா கவலை? அவளை பத்தி யோசிக்காதீங்க. குடிமக்கள் எல்லாம் நாட்டை விட்டு போகிறார்கள். காட்டில் இருக்க மிருகங்கள் எல்லாம் நாட்டுக்குள் பூந்து அதாகுதம் பயிர்களை நாசம் செய்கின்றது. காரணங்கள் செல்ல வேண்டும், மிருகங்களை வேட்டையாட வேண்டும், தர்மை வேட்டையாகவே ஆட வேண்டும். காணக சென்று கொடிய மிருக வேட்டையாட நீங்கள் செல்வதா? சரியான வார்த்தை கோருங்க. காணக சென்று கொடிய மிருக வேட்டையாடி உடனே நாடு திரும்புகின்றேன். வேண்டாம் தம்பி, அயல் அழைச்சிருக்கிறாய், பட்டப்படிப்பை முடித்து விட்டு வந்திருக்கின்றாய். உன் உடல் அயற்சியாக இருக்கும். அதனால் நீ அரண்மனையில் ஓய்வு பெற வேண்டும். நானும் அமைச்சர் புறப்படுகின்றோம். அது மட்டும் கிடையாது, நீங்க காணக போறீங்க. வரும்போது அழகான ஒரு மயில் குட்டி கொண்டு வாங்க. நான் தெரிந்ததே கிடையாது. ஐயோ இன்ஜின் கலப்புறாங்க போதான். நான் போய் வரட்டுமா? நான் போய் வருகிறேன். போய் வா துறைக்கு போய் வா. ஆமா நீ உங்களுக்கு ஓடி வாங்க. வாங்க வாங்க சுவையான உணவை என் வாழ்நாளில் உண்டதே கிடையாது. அப்படியா? என்ன சுவை, என்ன சுவை. ஆகட்டும் வாங்க. ஒன்றானவன் குருவில் இரண்டானவன் வராம பொட்டியாராயிருப்போம். அது உண்ட வழக்கு தொண்டனுக்கு உண்டு. வைத்தனரே நீங்க வாங்க. உள்ள இடம் இல்ல, எல்லாம் போட்டுக்கிறாங்க, வெளியே போட்டு சொல்லுங்க. வைத்தனரே நீங்க பாருங்க, என்ன உங்களுடைய அம்மா நினைச்சு சற்று நேரம் என்னுடைய மடி மீது தலைவை அண்ணி மடி மீது படுத்துக்கிறவங்களா? அம்மா மாதிரி அண்ணி பெரியவனாக்கிட்டா என்னன்ற அப்ப மடி மீது படுக்கலாம். 4 சோத்து நடக்கத்துல வெளியே சொல்லக்கூடாது. படு என்னடா தப்பு தப்பா பேச. தப்பு இல்லப்பா, வெளிநாடு போனீங்க. அண்ணி யாரு? பெற்றெடுத்த தாய்க்கு சமண்டா. மத்திர பிள்ளை யாரு? பெற்றெடுத்த பிள்ளையாக பாவிக்கணும். எங்க அண்ணி சமண்டா. நான் உன்ன வேலைக்கு முடிச்சா வைத்தனரே நகர்ந்து படுங்க. சொல்லுங்க. உட்கார அக்கா. என்னத்துக்கடி உக்காரு இந்த குளூர்ல ஆண்டி என்ன பண்றீங்க? ஜிப்பு அவுத்துட்டா காத்து ஓட்டமா படுப்பா. எனக்கு கதைனா ரொம்ப பிடிக்கும்டா. எங்க அம்மா கூட சின்ன வயசுல குட்டி குட்டி கதையெல்லாம் சொல்லியிருக்காங்க எனக்கு. உங்க அம்மா சொன்ன காக்கா அது தப்புன்னு சொல்லுங்க. கதை சொல்றதுக்கு முன்பாக எனக்கு சின்னதா 3 சந்தேகம். சந்தேகமா? சந்தேகம் என்பது கொடிய நோய். ஆமாப்பா, சந்தேகமே இருக்கக்கூடாது. அன்னைக்கு நோய் தாப்பா, கொடிய நோய். அதனால சந்தேகம் அன்னைக்கு வெளிநாடு சென்று படிச்சுட்டு வந்திருக்கிறேன். அதனால உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கலான்னு ஒரு ஆசை. ஏன்னா வெளிநாடு போய் இங்கிலீஷ் படம் பார்க்க மாட்டேன்.
வேன்ல கூட பாத்துக்க வந்தியம்மா என்னது? மானாமணி Silent. யாரும் தூக்கிட்டோம் நீ மட்டும் செல்ல வச்சு ஏய், என் செல்ல ஆப்ஷன் கிடையாது. என்ன ஆப்ஷன் என்ன பண்ணி ஊய் அப்படிலாம் கிடையாது. அடி கேளுங்க அடி மைத்துனரே அடி முதல் தந்தை ஐயோ ஐயோ முதல் தந்தைக்கு என்ன தெரியுமா? முதல் கேள்வி மைத்துனரே 2 மார்க் கொஸ்டின் சொல்லுங்க அடி. Yes. முதல்ல 2 மார்க் நம்ம அரண்மனையில அரண்மனையில வெள்ள குதிரை. நல்ல அவ்வளோ வெள்ளையா பாக்குது ஆமா குதிரை ஆமா. நீ நீட்டுக்கு படுறா ராஜா நீ சொல்லுங்க அடி. அந்த வெள்ளை குதிரையின் மீது ஆ. இப்போது யாரு சவாரி செய்வது வழக்கம்? இது என்ன சந்தேகம்? எப்படி அண்ணன் இந்த நாட்டு மண்ணை சவாரி செய்வது வழக்கம். ஆமாடா. கேட்டியாடா? வெள்ளை குதிரை மேல மண்ணை ஏறி டக்குனு 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 சவாரி செய்யறாரு ஆமாடா. அந்த குதிரைல நீ ஏறுவ ஐட்டு பட்டாது அண்ணன் என்ன குதிரை நான் ஏறுவேன். இல்ல வானப்பா நான் ஏறுவேன். உண்மையாவா எனக்கு குதிரை ரொம்ப பிடிக்குதா. என் செல்ல என் சேட்டை ஐயோ என் நோட்டு ஏய் என் சவரம் என் கோணை என் குண்டு என் கொயா என் பம்பு ஐயோ என் மாவே கம்முன்னு இருக்கடியா கம்முன்னு இருக்கடி மைத்துனரே கம்முன்னு அந்த வெள்ளை குதிரை அண்ணன் இருக்கும்போது சவாரி செய்யறாரு. ஆமா. அண்ணன் இல்லைன்னா யாரு சவாரி செய்வாங்க? அண்ணனுக்கு பிறகு அந்த வெள்ளை குதிரை சவாரி செய்வது தம்பி நான் தான். கேட்டியாடா? நான் ஏறுவேன்டா, குதிரை நான் ஏறுவேன். அண்ணன் ஏற குதிரை ஏறுவேன். நீ ஆமாடா. தாண்டி வெளிநாட்டு படிப்பு ஆமா. ஜலக்கிளி ஐயோ என்னோட கை வைக்கிறான் என்ன சி காசா பணமா அடுத்து என்ன தெரியுமா? சொல்லுங்க அடி. இப்போது வந்து 5 மார்க் கொஸ்டின் அப்படியா 2 மார்க் முடிஞ்சிச்சு பாஸ் பண்ணிட்டேன். இப்ப 5 மார்க் கொஸ்டின் அப்படியா ஜெயிச்சிருப்பாங்க என்ன தெரியுமா? காலை நீட்டுறான் மைத்துனரே அரண்மனையில தங்க தட்டு இருக்கு. தங்கத்தட்டு. அந்த தங்க தட்டுல அந்த தங்கத்தட்டுல அது யார் உணவு அருந்தது வழக்கம்? எப்படி அண்ணன் இந்த நாட்டு மண்ணை உணவு அருந்துவது வழக்கம். கண்டுக்கா. அண்ணன் இல்லனா அண்ணனுக்கு பிறகு அண்ணனுக்கு பிறகு அந்த தங்க தட்டில உணவு அருந்துவது நான் தான். ஐயோ எச்ச தட்டு பாரு சின்ன வயசுல நானும் உடைய அண்ணனை ஒரே தட்டுல சாப்பிடுவோம்டா. ஐயோ எச்ச தட்டு அது இருந்தாலும் பரவாயில்ல. எங்க அண்ணன் தானே. அண்ணன் சாப்பிட்டுலேவா எச்ச தட்டு இல்ல ஆமாடா, சாப்பிடுவேன்டா. அண்ணன் சாப்பிட்ட தட்டு ஏய் அண்ணடா தங்க தட்டுல நீ சாப்பிட போற சாப்பிடுவேன். தாண்டி உள்ளு லோக்கல்ல நம்ம எதுக்கு ஆழ்ந்து நடக்கும் வெளிநாட்டு படிப்பு பத்தி என்ன இருக்குல்ல ஐயோ சொல்லுங்க அண்ணே. மைத்துனரே அண்ணே. 5 மார்க் கொஸ்டின்ல பாஸ் பண்ணிட்டீங்க. 5 மார்க் 2 மார்க்ல பாஸ் 5 மார்க்ல பாஸ் பாஸ். இது 10 மார்க் கொஸ்டின் அப்படியா? இது ஒண்ணு கஷ்டமா கண்டிப்பா இதுல பாஸ் பண்ணுவேன். இதுல பாஸ் பண்ணிட்டு எப்பா உனக்கு சர்டிபிகேட் ரெடியா இருக்குது அண்ணே, சொல்லுங்க அண்ணே. என்ன தெரியுமா? மைத்துனரே அண்ணே. அரண்மனையில பஞ்சம் இருக்கு. அதுல பஞ்சிமத்து இருக்கு. அப்படியா அதுல யாரு படுத்து உறவுது வழக்கம்? இதுல என்ன சந்தேகம்? அந்த பஞ்சன மெத்தையில என்னுடைய அண்ணனும் நீங்களும் படுத்து உறங்குவது வழக்கம். அண்ணன் நாட்டு மன்னர் மகாராணி பஞ்சன மெத்தையிலே படுத்து உறங்குவது வழக்கம் வழக்கம். உண்மைதானே ஆமாண்டா. செல்லம் ஐயோ. அண்ணன் காணாம போயிட்டாரு. ஆமா. ஒருவேளை ஒருவேளை செத்துட்டா அண்ணே, மறந்து கூட அந்த வார்த்தை சொல்லாதீங்க அண்ணே. ஒரு என்னுடைய அண்ணன் யாரு? டேய், எனக்கு நான். தெய்வம் மாதிரி அண்ணே. ஐயே, அவர் 100 காலம் உயிரோடு வாழணும். ஏய், அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா அண்ணன். என்ன இந்த நாட்டு மன்னன் தான். ஒரு சும்மா கதிலடா கதில என்ன தெரியாது எங்களுக்கு சும்மா கதிலடா சொல்லக்கூடாதுடா. சும்மா காட்டி புழு புழுக்கு
மைத்துனரே அடே. ஒரு கதைக்காக அப்படியா? அண்ணா அங்கே காலத்துல செத்து போயிட்டா அந்த பஞ்சு மெத்தல இந்த குளிர் நான் தான் தனியா படுப்பேன். நல்லா இருந்த நான் நல்லாதான் இருக்க. 1050 ரூபாய் கட்டிட்டு எட்டு முழுவாக்கா தைய முடியாங்காட்டி என்ன பாம்பே எட்டு முழுவா கவலைப்படாது. தனியா நான் தான் படுப்பேன் மைத்துனரே. போனா மொத ஆளா நானா தான் இருக்கணும். முன்னாடி பண்ணுவாங்க. அடே 3 கேள்விகளை கேட்டீங்க, 2 கேள்விக்கு தகுந்த பதில் அளிக்க. கேட்கவே இல்லையே. அந்த 3வது கேள்வி எனக்கு பதிலே தெரியல. நான் கேட்டதும் பதில் தெரியும் first. கேள்வி கேக்குறேன். கேட்கவே இல்லையே. இவன் சொல்லிட்டானே. என்ன சொன்னா? சொல்லல. அவர் சொல்லவே இல்லையே. ஏன் தெரியுமா? சொல்லுப்பா. மைத்துனரே ஆ? அந்த பஞ்சு மெத்தில நாம தான் படுத்து உறங்குவேன். ஆ, என் கூட யாரு படுக்கிறது? இதான் இந்த கேள்விதான், இந்த கேள்விதான் எனக்கு பதில் தெரியல. ஏன்டா டே வெளிநாடு சென்று படிச்சிய அண்ணன் ஏற குதிரையில ஏற ஐயோ, அண்ணன் சாப்பிட்ட தங்க தட்டுற சாப்பிடுற எங்க தள்ளி சாப்பிடலாம்? ஆனா அண்ணிய கூட எப்படிலாம் படுத்து படுறா படுக்கிறது எப்படி படுப்பது? ஏன்டா டாடே, இது தப்புடா. அண்ணி யாரு? பெற்றெடுத்த தாய்க்கு சமண்டா. என் தாயா நினைக்கிறேன்டா. வயதர மாத்திரை வாங்கி தட்டா நல்ல தண்டா. எதுக்கு நீ சாப்பிடாத? நீ சாப்பிட மாட்டியா? என்னடா அவன் முன்னாடி வேலைக்கு ஆக மாட்டா. தூரம் சொல்லி டேய், 4 செவத்து உனக்கு வெளியே தெரியாது, வாடா. முடியாது. ஐயோ அடுப்புல பூனை தூக்குது, வாங்கடா. கூட இல்ல கூட பரவாயில்ல. வாங்கடா. இவ கூட இருந்துரு ஒரு நாள். ஐயோ இல்லம்மா, நான் தாடி. மைத்துனரே அதெல்லாம் பார்க்கட்டும். உன்னை எப்போது அரண்மனையில பார்த்தேனோ அப்போது உனக்கு ஆசைப்பட்டேன். ஆதரலை என்ன கட்டி அடைச்சி ஐயோ, ஒரு முத்த தர முடியுமா? முடியாது. உம்மால இறங்கி நவுத்துறா, டேய். டேய், மணி பார்த்து வாயா. சமாபுரமுது. நாடு நாடு தமிழ்நாடு. மைத்துனரே அழகர் பாடு. அடே பாருங்க.